கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வேத பகுதி தான். நாம் நிறைய நேரங்களில் இந்த பகுதியிலிருந்து நாம் நிறைய செய்திகளை கேட்டிருப்போம். ஆனாலும் இந்த இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை குறித்து நாம் இந்த நேரத்தில் தியானிக்க போகிறோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதில் ஃபஸ்ட்டு பகுதியை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், என்னை நோக்கி கூப்பிடு. அதுதான் இப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது என்னெல்லாம் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், அதை பற்றி தான் நாம் இப்போது சிந்திக்க போகிறோம். இப்போ நிறைய நேரங்களில் நாம் ஏதாவது உதவிக்காகவோ வேறு என்ன காரியத்திற்காகவோ நாம் நமக்கு தெரிந்தவர்களையோ நம்முடைய உறவினர்களையோ அல்லது நம்முடைய நண்பர்களையோ நம்ம தொடர்பு கொள்வோம். அவர்களுக்கு நம்ம கால் பண்ணுவோம். எப்போதுமே அவர்கள் நம்ம கூப்பிடும்போதெல்லாம் எப்போதும் அவங்க அவைலபிளாக இருப்பாங்களான்னு நமக்கு சொல்ல முடியாது, அப்படி தானே? சில நேரங்களில் அவங்க அந்த நம்மிடத்துல பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், சில நேரத்தில் அது இல்லாமல் இருக்கலாம். அதே போல் தான் நாம் உதவிக்காக நாம் சில நேரங்கள் நமக்கு உதவி தேவைப்படும் போது, நமக்கு ஆபத்து நேரிடும் போதெல்லாம் நம்ம நமக்கு தெரிந்தவர்களை தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு உதவி செய்வார்களா என்று நாம் அது சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம கேட்குறப்போல்லாம் ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே யாத்திரையாகமம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினார். இங்கே மோசே அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அந்த கசப்பான தண்ணீர், மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில கசப்பான அனுபவங்கள், கடினமான பாதைகளில் நாம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்பான அனுபவங்கள், அந்த மாறாவின் அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி அது இனிமையானதாக மதுரமுள்ளதாக மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். அதே போல் எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அக்னி இறங்கி வந்தது என்று நாம் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இப்போ என்னன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம ஏதாவது ஒரு ஆபத்தில் நம்ம இருக்கும்போது நாம் சில சமயங்கள் நாம் சில நேரங்கள் நம்ம மனிதர்களை தான் நாம் கூப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னை நோக்கி கூப்பிடு. நாம் ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மை அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். பாருங்க, ஆண்டவர் அதை கேட்டவுடனே நமக்கு மறு உத்தரவு அருளுவார். சில நேரங்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளையோ இல்லைன்னா நம்முடைய கணவர்கள் இல்லைன்னா யாரையாவது இருக்கலாம், நம்ம கூப்பிட்ட உடனே அவர்கள் நமக்கு உத்தரவு தருவார்களா என்று கேட்டால் சில நேரங்கள் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது, அப்படி தானே? அவங்க எல்லா நேரமும் நம்ம கூப்பிட்ட உடனே உத்தரவு தரணும் அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி தானே? ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர்னு பாருங்கள். நம்ம கூப்பிட்டு உடனே அதை கேட்ட உடனே நமக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன்! ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் சங்கீதம் 138 3ஆம் அதிகாரத்தில் அவர் பெலன் தந்து தைரியப்படுத்துகிறார். நம்ம சோர்ந்து போகின்ற நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நம்மளை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார்.
அதே போல் சங்கீதம் 145 வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார், அது மட்டுமல்ல ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் வந்து நம்ம வந்து எந்த பாவியானாலும் அவர் நம்மை தள்ளி விடுகிறதே இல்லை. அவர் வந்து நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். அவர் வந்து நம்மளுடைய பக்கத்தில் என்னுடைய மகள் அல்லது என்னுடைய மகன் எப்போது கூப்பிடுவான் என்று அவர் நம்மை எதிர்நோக்கி காத்து கொண்டே இருக்கிறார். நம்ம வந்து எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டவர் பதிலளிக்கிறார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன். ஆனால் சில நேரங்களில் நாம் சிந்திப்போம், நான் வந்து எவ்வளோ நேரம் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆனால் நான் கூப்பிடும்போது ஆண்டவர் எனக்கு பதில் தரவே இல்லையே, ஆண்டவர் செவி சாய்க்கவே இல்லை என்று நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் ஒருவேளை அது வந்து ஒருவேளை நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைவுகளாக கூட இருக்கலாம். நாம் வந்து ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய குறைகளை சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எந்த இடத்துலப்பா நான் குறைவுள்ளவர்கள்? ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், இல்லை நம்ம ஜெப வாழ்க்கையிலே இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் எந்த இடத்துல அப்பா குறைவுள்ளவர்கள் என்று நாம் சிந்தித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோமானால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்ராப்பா. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஏசப்பா, கடந்த 10 மாத காலம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஏசப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது தகப்பனே, எத்தனை நன்றி சொன்னாலும் மதிவராது தகப்பனே. ஏசப்பா, நீர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன் தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்ராப்பா, ஸ்தோத்ராப்பா. ஏசப்பா, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தையும் கூட, இந்த 11வது மாதத்தையும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே காணும்படி செய்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த மாதத்திலேயும் கர்த்தாவே, நீர் எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்டுங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்ராப்பா, ஸ்தோத்ராப்பா. ஆண்டவரே, ஏசப்பா, ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கள் பிரேஃபர் இந்த விமன் மிஸ்ல ஒவ்வொரு சகோதரின் குடும்பத்தையும் உடைய கருத்துல தருகிற கர்த்தாவே. ஏசப்பா, நீர் எங்களிடத்துல இன்றைக்கு பேசுனது போல கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட உம்மை மட்டும், மனிதர்களை அல்ல தகப்பனே, உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க நேரங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்ராப்பா, ஸ்தோத்ராப்பா, ஸ்தோத்ராப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அடையாளங்களை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் தகப்பனே. இந்த மாதத்திலும் தகப்பனே அப்பா, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்ராப்பா. எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே தலைமுறைகளை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, எங்களுடைய தலைமுறைகள் கர்த்தாவே ஏசப்பா, உமக்கு பிரியமான தலைமுறைகளாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறைகளாக மாற்றுங்க தகப்பனே. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவை எடுத்து நீர் ஆண்டவரை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்ராப்பா. ஆண்டவரை, இன்னும் நாங்கள் உமக்குள்ளே அனல் கொண்டு எழும்பி பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஊழியத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதுவரையிலும் இந்த ஊழியத்தை நீ நடத்தி வந்தீரே கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே அப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கூட்டி சேர்க்கணும் கர்த்தாவே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இன்னும் நாங்கள் திறப்பில் நிற்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்ராப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை பொறுப்பேற்று நடத்தி வருகிற சகோதரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் நீர் மகளோடு கூட இருந்தீரே தகப்பனே, தாங்குநீரே தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே அப்பா, மகளுக்கு ஏற்ற ஞானத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இன்னும் நீர் மகளை பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா ஏசப்பா, அவர்கள் இந்த ஊழியத்திற்காக எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீர் மகளோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. எங்கள் குரூப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏசப்பா நீர் ஜெபிக்க வையுங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்ராப்பா. நீர் அப்படியே செய்வர கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களுக்கு தந்திருக்கிற தேசத்திற்காக உமக்கு நன்றி அப்பா, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்ராப்பா. எங்கள் தேசத்துல கர்த்தாவே ஏசப்பா, ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் தகப்பனே. ஏசப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே நேரங்களோடு கூட இருங்க தகப்பனே. எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே ஏசப்பா. இந்த நாளிலும் தகப்பனே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள்களை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த புதிய வருஷம் ஆண்டவரே ஏசப்பா அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கட்டும் தகப்பனே. சகலவித நன்மைகளினாலும் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஹalleluya ஹalleluya அப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஒரு தடவை கூட கர்த்தாவே எங்கள் ஊழியத்தையும் ஆண்டவரே ஏசப்பா இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் தருகிறங்க கர்த்தாவே. எங்களை கரம் பிடித்து வழிநடத்துங்க தகப்பனே ஏசப்பா. துதி கன மகிமை எல்லாம் இயேசுவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.